ஹலோ மக்களே, திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டசபை தேர்தலில் எத்தனை தொகுதிகளில் வெற்றியடையும்? அதிமுக பாஜக கூட்டணி நிச்சயமாக வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்துமா என்ற பல்வேறு கேள்விகளுக்கு இது ஒட்டுமொத்த பதிலாக அமையும். வீடியோவை பார்ப்பவர்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அதை கமெண்ட் வாயிலாக சுட்டி காட்டுங்கள். அதாவது 2026 சட்டசபை தேர்தல் திமுகவிற்கு ஆதரவாக நாம் பேசுகிறோம் என்று நினைக்க வேண்டாம். திமுக கடந்த தேர்தல்களில் கூட்டணி வேறுபடாமல் அதே கூட்டணியில் வெற்றியடைந்து கொண்டிருக்கிறது. கூட்டணியில் குழப்பமும் இல்லை. ஆனால் அதிமுக கூட்டணி வலுவாகவும் இல்லை. அதே சமயத்தில் பல்வேறு பிரச்சனைகள் அதிமுகவிற்குள்ளேயும் இருக்கிறது, பாஜக அதிமுக கூட்டணியிலும் இருக்கிறது. நேற்று கூட பிரதமர் மோடி அவர்களிடம் ஒரு கடிதம் ஒன்றை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்திருந்தார். அதில் 3 மிக முக்கியமான அம்சங்களும் அந்த கடிதத்தில் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் இதை முழுமையாக மோடி அவர்கள் நிராகரித்து விட்டதாகவும் விவசாயிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பதாக நினைத்துக் கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கடிதம் நிராகரிக்கப்பட்டு இருப்பதால் இதை வைத்து கூட இனிமேல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள முடியாது. ஒரு கட்சி வெற்றியடைய வேண்டும் என்றால் அதற்கு கூட்டணியும் கொள்கைகளும் வாக்குறுதிகளும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும். 13 கட்சிகளுடன் இருக்கக்கூடிய திமுக தற்பொழுது வரை வெற்றியடைந்து கொண்டிருப்பதற்கு காரணம் கூட்டணி வலுவாக இருப்பதால் காரணமாகத்தான். ஆனால் அதிமுகவின் நிலைமை கடந்த 10 தேர்தல்களில் தோல்வி அடைந்து விட்டது. எப்போ கூட்டணி வைக்கணுமோ அப்போ கூட்டணி வைக்காமல் சட்டசபை தேர்தலில் கூட்டணி வைத்திருப்பதால் நிச்சயம் அது மிகப்பெரிய அளவிலான ஒரு தோல்வியை ஏற்படுத்தும். மக்களவை தேர்தலில் கூட்டணி வைத்திருந்தால் 18 தொகுதிகளிலாவது அதிமுக வெற்றியடைந்திருக்கும். மத்தியில் எடப்பாடியின் பேச்சை கேட்பவர்களுக்குத்தான் அங்கு ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமையும் உருவாகி இருக்கும். மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக எடப்பாடி இருந்திருப்பார். ஆனால் அப்பொழுது கூட்டணி வைக்காமல் இப்பொழுது கூட்டணி வைத்து 2021 சட்டசபை தேர்தலில் செய்த அதே தவறை தான் இப்பொழுதும் செய்திருக்கிறார் என்று அரசியல் வட்டாரத்திலும் கூறப்படுகின்றன. சரி, அப்போ அதிமுக தோல்வி அடைந்துவிடும், திமுக தான் இரண்டாவது வெற்றி அடையுமா, 2வது முறை வரலாற்று சாதனை படைக்குமா என்று கேட்டால் இந்த கூட்டணி 2026 சட்டசபை தேர்தல் வரை இருந்தால் நிச்சயம் கூட்டணி வெற்றியடையும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்னதான் திமுகவிற்கு எதிராக அதிமுக பிரச்சாரம் செய்தாலும் எந்த ஒரு பயனும் இல்லை. ஆனால் தமிழக வெற்றி கழகம், அதிமுக, பாஜக, நாம் தமிழர் இவைகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் கூட்டணி வைத்து சட்டசபை தேர்தலை எதிர்கொண்டால் திமுகவின் நிலைமை நிச்சயமாக கேள்விக்குறிதான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே சமயத்தில் அங்கு கூட்டணி வைக்கும் பட்சத்தில் முதல்வர் யார், துணை முதல்வர் யார், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருக்கிறதா என்ற பல்வேறு கேள்விகளையும் அங்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை எடப்பாடியிடம் தலையை பிச்சிக்கக்கூடிய வகையில் கேட்பார்கள். இதற்கு எடப்பாடியின் பதில் என்னவாக இருக்கும் சொல்லி பாருங்கள். இந்த தேர்தலில் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமியும் அவர்களது ஆதரவாளர்களும் பாஜகவின் ஆதரவாளர்களும் பணம் மட்டும் செலவிடுவார்கள், பயன் இருக்காது. இது திமுகவிற்கு ஆதரவான வீடியோ நிச்சயமாக கிடையாது. கள நிலவரம் நிச்சயமாக கடந்த தேர்தல்களில் வெற்றி வாய்ப்பையும் சதவீதத்தையும் வைத்து பாருங்கள். சொற்ப வாக்குகளில் தான் திமுக வெற்றியடைந்திருக்கிறது. ஏன் அந்த சொற்ப வாக்குகளை அதிமுக இழந்தது என்று நீங்கள் கேட்கலாம். சிறுபான்மையினர்களது ஓட்டுக்கள் அதிமுகவிற்கு விழவில்லை, இதுதான் உண்மை. அதற்கு காரணம் பாஜக உள்ளே வந்தால் சிறுபான்மையினர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தமிழகத்திலும் அதே நிலைமை வந்துவிடக் கூடாது என்பதற்காக மட்டுமே தான். சரி, அப்போ அதிமுக வெற்றியடைவதற்கு வேறு வழியே இல்லையா என்று கேட்டால் பாஜக கூட்டணியிலிருந்து விலக வேண்டும். திமுகவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கூட்டணி கட்சிகள் அதிமுகவில் இணைய வேண்டும். இதுதான் அதிமுக வெற்றியடைவதற்கு வழி. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.